வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நிறுவனர் நமது ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள், ஜோதிட கலையரசி ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள், உங்கள் ஜாதகப்படி பண சுழற்சியை ஏற்படுத்தும் வங்கி கணக்குகள், நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா நம்மளோட பண உயர்வு, பண சுழற்சி ஆகும், நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக பேச வராங்க. வாங்க சகோதரி. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க, குருவே துணை. தாய் தந்தையரோட பாதத்தை தொட்டு வணங்கி, நவக்கரங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி, எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு கணியர் ஐயா அவர்களையும் வணங்கி, அவரோட ஆசீர்வாதத்தோட அவர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த பேங்க்கு கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மற்ற யூடியூப்பில் பார்த்தோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் இங்கே அவருடைய ஆசீர்வாதத்தால் நான் இங்கே சொல்ல போகிறேன். இது என்னுடைய குருநாதர் கணியர் ஐயா அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். என்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், அனைத்து தெய்வங்களையும் வணங்கி, ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி, இன்று காலையில் நம்மளுக்கு தலைமை தாங்கி சிறப்பு கொடுத்த பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், மேலும் முன்னிலை வகித்த எங்களுடைய குருநாதராக திருப்பூர் சகோதரிகளோட குருநாதராகிய விளங்கிய திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்களையும், மேலும் சிறப்பு பேச்சாளராக வந்தக்கூடிய அனைத்து உள்ளங்களும், நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும், இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவங்க, பிரபஞ்ச பேச்சாளர்களாகவும் இங்கே வந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும், எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று சொல்லிக்கணும். ஏன்னா மாதம் கருத்தரங்கம் இது இன்றைக்கி நடத்தக்கூடிய 4வது கருத்தரங்கம். இந்த 4வது கருத்தரங்கத்தில் 4வது கருத்தரங்கம் மிகச்சிறப்பாக வெற்றியோடு நடக்குதுன்னா உங்களுடைய ஆதரவும் உண்டு. அதே போல் இந்த யூடியூப் சேனல், இந்த சேனல் நிர்வாகி அவர்களுக்கும், நிர்வாகத்தையும் இங்கே யூடியூப் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற பாலமுருகன் அவர்களுக்கும் மிக்க நன்றி, எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் எங்களுடைய இணைந்து எங்களோட சக தோழர்கள், அதாவது சக நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம மனமாற சொல்லிக்கிறோம். நான் இன்றைக்கி எடுத்து கொடுக்க தலைப்பு பார்த்திங்கன்னா, பண சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய வங்கி கணக்குகள் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாகவே வங்கி அப்படின்னு சொல்லி வரும்போதே நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்தோம்னா, நம்ம பேங்க் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குருவை தான் நான் சொல்லுவோம். குரு நல்லா இருக்கும்போது அந்த பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லலாம். ஆனால் பிரசன்னத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் உங்களுக்கு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். புதன் குரு இணைவு இல்லாமலோ அல்லது தொடர்பு இல்லாமலோ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்க முடியாது. இந்த புதனும் குருவும் சுபத்துவமாக இல்லாமல் பாவ நிலையில், அதாவது சனியோட பார்வையிலையோ அல்லது நீச்சம் பெற்றோ அல்லது வலுவிழந்தோ இருக்கும்போது கண்டிப்பாக அவன் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதே குரு உச்சமாக இருக்கார், அப்போ நான் நல்லா எனக்கு பேங்க்கில் பண சுழற்சி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த லக்னம், அந்த லக்னாதிபதிக்கு அந்த குரு பகவான்ங்கிறவர் யார், அவர் உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் பேலன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே அக்கௌண்ட்டில் எல்லா பேலன்ஸும் இருக்கும். அப்படின்னா பணத்தை கொடுப்பாரு, அடுத்து ஒரு சில நிமிடங்கள், அதாவது ஒரு நாள் 2 நாளில் அப்படியே கரைஞ்சிரும். 0 பேலன்ஸ், 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வெறும் 0.16 அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் குரு உச்சம் பெற்ற கிரகங்கள்லாம். இப்போ தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ குரு உச்சமாக இருக்கிறது 8ஆம் இடத்துல. அவருக்கு பொண்ணும் பொருள் எல்லாம் அள்ளி கொடுப்பாரு, ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் கொடுத்துருவார். ஏன்னா குரு உச்சமாக இருக்கும்போது நம்மளுக்கு நகைகளையும் நிறையா கொடுத்துருவார், பணமும் கேட்டுருவார், நம்மளுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாரு, வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் அந்த கையிருப்பு அப்படிங்கிறது, அதாவது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கம்மியாயிடும். அந்த பண இருப்பு அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா திசா புத்திகள். இந்த திசா புத்திகள் இப்போ தனுசு லக்னம் 8ல் குரு உச்சம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது பாதகாதிபதியாக வர்றாரு, அவர் புதன். அப்போ அந்த புதனோட தொடர்பு இல்லாமல் அங்கே பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்.
ஏன்னா 7ஆம் அதிபதி போய் இங்கே 12லேயும் மறைஞ்சிருவார், குரு பகவானும் பார்க்குறாரு. அப்போ கொடுத்தும் எடுத்து யூஸ் பண்ண முடியாத, அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் கொடுத்துட்றாரு. அப்போ இடம் பொருள் அதாவது இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி அதாவது எந்த பாவகத்தில் இருக்காங்க, அதுக்கு நட்பா பகையா, அங்கே உச்சம் பெற்றா ஆட்சி பெற்றா அப்படிங்கிறத 2வது கடைசியாக தான் நம்ம பார்க்கணும். எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் வந்து இந்த லக்னத்துக்கு அவர் பாதகமா சாதகமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் கொடுப்பாரு, ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது அந்த திசா புத்திகளில் இப்போ குரு தசை நடக்குது, இப்போ தனுசு லக்னம் லக்னாதிபதி 8ல் உச்சமாக இருந்தாலும் குரு தசை நடக்குதுல கையில் ₹1 கூட இல்லாமல் ஒரு ஃப்ரீ பஸ்ஸில் போகிற நிலைமைக்கு கூட கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி வந்து குரு உச்சமாக இருந்தாலும் நம்ம கையில் பணம் இருக்காது. அந்த அந்த பணத்தை வந்து கையில் வச்சுருக்கிறதோ அல்லது பேங்க்கில் வச்சுருக்கிறக்கோ சூழ்நிலை இருக்காது. அப்படியே 7ஆம் இடம் பாதகாதிபதி ஆகி குரு பகவான் பார்க்குறதுனாலும் ஏடிஎம் கார்டை அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் ஏடிஎம் கார்டு இருக்காது. அந்த பேங்க்கில் பணம் இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது. புரியுங்களா? குரு பகவான் பாதகாதிபதி பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவர் கையில் அந்த ஏடிஎம் கார்டு போகும். அந்த மாதிரி சூழ்நிலையும் நம்மளுக்கு கொடுத்துருவார். இது வந்து அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய உண்மைகள். அதே போல் திசா புத்திகள் பார்த்திங்கன்னா, இப்போ குரு தசை குரு புத்தியில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ₹1 கூட கையில் வந்து பணம் இருந்திருக்காது. அப்படியே ஒரு பெரும் பணம், குருங்கிறது பெரும்பணம்னு நம்ம சொன்னாலும் அந்த பெரும் பணத்தை கொடுத்துட்டு அடுத்த செகண்டில் அதை வந்து கரைக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துருவார். அப்போ பண சுழற்சி எப்போ ஏற்படும் அப்படின்னா, நம்மளுக்கு திசா புத்தியும் சப்போர்ட் பண்ணணும். குரு உச்சமான கிரகமாக இருந்தாலும் குரு தசையில் குரு புத்தி அவங்களுக்கு கிடைக்கல, குரு தசையில் சனி புத்தியில் ஓரளவு பணம் கிடைச்சாலும் நம்ம வேலை இல்லாத சூழ்நிலையை கொடுத்துருவார். அதாவது ஏதாவது ஒரு வகையில் ஒன்று வேலை இருந்தும் சம்பளம் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, நம்மளுக்குன்னு ஒன்று எடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறவர். அப்போ நம்மளுக்கு அப்படின்னு எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு. நம்மளுக்கு குடும்பத்துக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் தான் போயிடும். சம்பளமெல்லாம் நல்லா வாங்குவோம், நல்ல சம்பளமெல்லாம் வாங்குவோம், ஆனால் நம்ம கையில் ₹1 கூட இருக்காது. அந்த சூழ்நிலை இந்த பர்ஸ் பார்த்து எப்போ பாரு காலியாக தான் இருக்கும். அதே போல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து சம்பளம் வாங்கி அடுத்து 1 மணி நேரத்தில் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாக 0 அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையை தான் கொடுத்துருவார். இதே குரு திசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தியில் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து அங்கே பாதகாதிபதி ஆகிட்டார். ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட கொடுத்துருவோம். அப்போ அவங்க தான் வந்து பணத்தை வந்து எடுத்து அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, நம்மளுக்குன்னு எதுவும் இருக்காது. இதே குரு தசையில் 6ஆம் அதிபதி அங்கே எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிர புத்தியில் அருமையான வாய்ப்பை அள்ளி கொடுப்பாரு. ஆனால் கேது புத்தியில் பார்த்தீங்கன்னா அதே விரக்தி தன்மை தான், எனக்கு ஒன்றுமே இல்லை, போட்டிருக்கிற நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த குரு பகவான் கேது புத்தியில் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த கேது எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்த்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனையும் எடுக்கணும். இந்த லக்னத்துக்கு கேது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அடுத்து குரு தசையில் சுக்கிரன் புத்தி நல்லா இருக்குமா அப்படின்னா, அவர் 6 கூடையவர் 11ல் இருக்குது ஆட்சி பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சுக்கிர புத்தியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எப்போ பார் கையில் பணம் வச்சுருக்குமே, எப்போவுமே ஒரு சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் பணமாவது நம்ம கையில் இருக்கும். அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அங்கே கெடுப்பாருன்னா கெடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த நிற்கிற இடம் வந்து 11ஆம் இடமாயிருது. அப்போ அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன், அந்த சுழற்சி பண சுழற்சிக்காகவாவது யாரோ ஒருத்தர் பணம் நம்மளுக்கு கையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். அப்போ திசா புத்திகளும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, இப்போ பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் பண சுழற்சி டிரான்சாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஓப்பன் பண்ணுற டேட் வந்து என்னவா இருக்கணும், எந்த நட்சத்திரத்தில் எந்த மாதிரி இதில் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை புதன் ஓரையில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து பொதுவான விதிகள். இதுவே வந்து புதன் அவங்களுக்கு வந்து தனுசு மீன லக்னத்துக்காரவங்க இப்போ பாதகாதிபதியாக இருந்தால் புதன் ஓரையை நீங்கள் யூஸ் பண்ணுறது கஷ்டம். புதன் ஓரையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதி ஓரையாக வருது அப்படிங்கும்போது நீங்கள் வியாழக்கிழமை எடுத்துக்கணும். இதே வந்து முதல்ல இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க புதன்கிழமை, புதன் ஓரையில் அக்கௌண்ட் ஓப்பன் வரீங்க, வியாழக்கிழமையில் நீங்கள் அந்த பணத்தை போய் போடலாம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிற லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து வியாழக்கிழமை குரு ஓரையில் நம்ம போடலாம். இதே புதன்கிழமை பணம் நம்ம போடணும். இப்போ குரு பகவான் அதாவது தனுசு மீன லக்னக்காரவங்களுக்கு புதன் ஓரை புதன்கிழமை நீங்கள் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆனால்
புதனில் பிறந்த அதாவது மிதுனம் கன்னி லக்னக்காரவங்க வியாழக்கிழமையில போடுறதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். அப்போ நம்மளுடைய இந்த மாதிரி தனுசு மீனம் இந்த உபஜய லக்னங்கள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஓரையை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. அவங்களுக்கு யோகி நட்சத்திரம் எது, அவங்கள இந்த 27 நாம யோகத்தில் ஏதாவது ஒரு யோகத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு யோகி நட்சத்திரம் எது, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த யோகி நட்சத்திரம் 6-4-2 இருந்தால் கண்டிப்பாக அந்த யோகி நட்சத்திரத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே சமயம் உங்களுடைய கர்ணநாதன் யார், அவருடைய ராசி என்ன, அவருடைய கிரகம் எது, அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு 2-5 அதாவது 2-5-8-11 சொல்கிற பணபரஸ்தானங்கள்லையோ நல்ல சுபத்துவமாக இருக்கும்போது அந்த கர்ணநாதனுக்குரிய கரணம் வர அன்னைக்கு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. பணம் போடுறதுக்கு ஒரு குரு ஓரையில் நம்ம செலக்ட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் போட்டாச்சு. இது அக்கௌண்ட்டில் வந்து மொத பணம் போடுறதும் நம்ம வந்து புதன் ஓரையை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இப்போ எந்த பேங்க்கில் நம்ம வந்து உங்களுக்கு சாதகமாக அது அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ புதனும் குருவும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாங்கன்னா நிறைய அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. புதனும் குருவும் 1, 5, 9ங்கிற திரியோண ஸ்தானங்கள் அமர்ந்திருந்தால் அவங்க கண்டிப்பான முறையில் இது சுபகளாக இருந்தால் சுபகிரகங்களோட இணைவுகள் பெற்று சுபகிரகங்கள் பார்வையிட்டால் கண்டிப்பாக நிறைய அக்கௌண்ட்டு ஒவ்வொரு பக்கம் வேலை, இதே 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் ஒவ்வொரு பக்கம் வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதே 9ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்துச்சுன்னா அப்பாவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. 7ஆம் இடம் அவங்களுக்கு பாதகமாக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பாதகாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த புதன் குருவோட 1, 5, 9 இடங்களில் பாதகாதிபதி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டை அந்த சில காலங்களுக்கு மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கும். அந்த திசாபுத்திகள் முடிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உண்டாயிரும். அதனால் பாதகாதிபதி தொடர்புடைய இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, புதன் குரு இணைவு பெற்றிருந்தாலும் குரு வந்து உச்சமாக இருந்தாலும் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் நிறைய பேங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பணம் பொருளும், ஆனால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0 பேலன்ஸ் தான் காட்டும். லக்னத்தில் சனி இருக்கார், அதோட புதன் சுக்கிரன் இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. லக்னத்தில் சனி புதன் சுக்கிரன் இணைவு இந்த 3ம் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா கரூர் வைஸ்யா பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்டிருந்து ஒரு பாவகத்தில் ஒரு இது கட்டத்தில் வந்துட்டு செவ்வாயும் புதனும் இணைவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. புதன் சனி இணைவு பெற்றிருந்துச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? சனி புதனாக இருந்ததுன்னா இணைவு இருந்துச்சுன்னா ஐசிஐசி பேங்க்கில் இருப்பாங்க. கன்னியில் புதனோ அல்லது கன்னிராசிக்காரவங்களோ கண்டிப்பாக சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. உங்களுதில் யாராவது பொருந்து தான் நான் சொல்கிறது, நீங்கள் தான் சொன்னீங்க, ஒருத்தர் கை கேட்டிருக்காங்க, அடுத்து இன்னும் பாதி வருது. அடுத்து கன்னியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட்டுறவு பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகமாக வரும். கடகங்கிறது சந்திரன், அப்போ நம்மளுக்கு தாய் வீடு. இந்த தாய் வீடு வரும்போது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அல்லது கர்நாடகா பேங்க் அப்படின்னு அவங்களுடைய தாய்மொழியில் இருக்கிற பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சூரியன் புதன் இணைவு பெற்றிருக்கு. சூரியன்கிறதுனா யாருங்க? இந்தியன். அப்போ இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சூரியன் புதன் இருக்கிற இணைவு இருக்குது அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவகம், 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம். அப்போ அந்த 2, 11 நம்மளுக்கு நல்லா ஒரு சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பேங்க்கில் நம்ம எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு பண சுழற்சி கண்டிப்பாக நல்ல முறையிலேயே இருக்கும். ஒரே பேங்க்கு அவங்க இப்போ வரைக்கும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பேங்க் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அங்கே சனி நல்ல நிலைமையில் இருப்பார். சனியும் புதனும் இணைவு பெற்றிருக்கும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனிங்கிறது தான் நிலையானது. லேட்டாக கொடுத்தாலும் நிலைத்தன்மை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். நான் போனேங்க, 1 மாதம் தாங்க இருந்தேன், 3 மாதம் தாங்க இருந்தேன். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போனேன், அங்கே ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ராகு தொடர்பு இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து ஆசையை தூண்டுவார். இந்த பேங்க்கில் போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கு, இந்த பேங்க்கில் போட்டால் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு பேங்க்காக தாவுறதும் கண்டிப்பாக ராகுவாக தான் இருக்கும். அது புதனோட இணைவாக இருக்கும். சரிங்களா? செவ்வாய் புதன் இணைவு இருந்துச்சுன்னா ஃபெடரல் பேங்க்கு. இந்த பேங்க்குகளை வந்து பார்த்திங்கன்னா புதன் 1, 5, 9 குருவும் புதனும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய திசாபுத்திகளும் நல்ல, அதாவது பாசகனா வேதகனா நட்பா பகையா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த திசாபுத்தி காலங்கள்லேயும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த பண சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் சனி புதனாக இருந்தால் கண்டிப்பாக கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சந்திரன் சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தாலும் கூட்டுறவு பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சதய நட்சத்திரம்னாலே ஒரு டிக் மார்க் சொல்லுவோம். இப்போ இந்த சதய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 6வது நட்சத்திரமாகவோ 2வது நட்சத்திரமாகவோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் பேங்க்கில் வைக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் வந்து நிறைய ஜாதகங்களில் இதை ஆய்வு எடுத்து தான் இந்த கருத்தையும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய குருநாதர் சொன்னது போக நான் வந்து 1, 2 எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஆராய்ச்சியில் தான் நான் இந்த இதை எடுத்திருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடமும் இந்த புதனும் குருவும் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக அதில் 4ஆம் இடம் தொடர்பு இருந்துச்சுன்னா வீட்டுக்காக நம்ம லோன் வாங்கியிருப்போம், ஹவுசிங் லோன் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடன் அப்படிங்கிறதும் புதனை சொல்லலாம். அது 6ஆம் இடத்தோட நம்மளுக்கு தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக கடன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதன் அங்கே நல்லா இருக்கார். புதன் ஆட்சி உச்சம் பெற்றாருங்க. புதன் திசையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடனை கொடுப்பார். அந்த கடனை நம்ம எப்படி அடைக்கிறது? சில பேர் கேட்பாங்க, ஃபோனில் கேட்பாங்க, கடன் எப்போங்க அடையும், கடன் எப்போங்க அடையும். எனக்கு வந்து நிறைய பேர் அந்த கஸ்டமர்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன், கடன்னா நீங்கள் எந்த கடனை சொல்கிறீங்க, எந்த கடனை வந்து நீங்கள் அடைக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க, உங்களுடைய கடன்னா எதுங்க அப்படின்ட்டா, நான் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேங்க, பர்சனல் லோன் வாங்கியிருக்கேங்க, அப்புறம் வந்து இது கார் லோன் வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எனக்கு 3 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குங்க, 3 கிரெடிட் கார்டு வச்சுருக்கேங்க. எப்படிங்க கடன் அடையும்? இது வந்து ஒரு யதார்த்தமான கேள்வி. இதை வந்து யாரையும் வந்து இது நம்ம சொல்கிறோங்கிறக்காக சொல்லலை. இப்போ இந்த கடனை அடைக்கணும்னு வந்து ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்க? அப்போ 2, 5, 8, 11ங்கிற அந்த பணபரஸ்தானம் அவங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் இத்தனை கடன்களும் வாங்க முடியும். அந்த கடனுக்கும் ஒரு யோகம் இருந்ததுனா தான் கடன் வாங்க முடியும். நீங்கள் எல்லோரும் போய் எல்லா கடனும் வாங்க முடியாது. அப்போ புதன் அங்கே ஆட்சி உச்சமோ அல்லது மூல திருக்கோணத்திலே இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவாங்க. புதன் திசையில் வாங்குவாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு பணம் வாங்குவாங்க. இந்த கடனை எப்படிங்க அடைக்க முடியும்? நான் தான் திரும்பி கேட்டேன். சரிங்க, ஒரு இது மட்டும் நான் சொல்கிறேன். ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்கல்ல, ஹவுசிங் லோன் வந்து என்ன டேர்ம்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா 36, அதாவது ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன். ஏங்க 12, 10 வருஷத்துக்கு நீங்கள் தான் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த கடனை எப்படி நீங்கள் அடையணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா கடன் வாங்கினது நீங்கள், அப்போ அடைக்கக்கூடிய வழியை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இதை ஜோதிடர்கள் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ அப்படி தாங்க இருக்கும். உங்களுடைய திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதே குரு கேது இணைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் கடன் வச்சுக்கணும். அதை நம்மளாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதிக வட்டியோ அதிக இதோ கொடுக்காம, குரு கேது இணைவு இருக்கிறவங்க யாரோ எந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கடன் வந்து மினிமம் லெவலில் ஒரு லாங் டைமாக போட்டு இந்த ஹவுசிங் லோனோ அல்லது கார் லோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் அவங்களே வச்சுக்கணும். அது வந்து நல்ல வகையில் இருக்கும், நல்லதாக அமையும். இதே வந்து அவங்க குரு கேதில் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்ல கந்து வெட்டியில் போய் அதிக கடனாளி ஆகிடுவாங்க. அப்போ நாமளே வந்து அதை முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அந்த டைமில் ஒரு கடனை நம்மளே வச்சுக்கணும். மினிமம் வகையில் நம்ம செலுத்தக்கூடிய வகையில், நம்மளால் செலுத்த முடியுங்கிற வகையில். இப்போ கடன் அடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் என்னன்னு தெரிஞ்சு தான் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ கடன் வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன இருக்கும், வருமானம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ வருமானத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு எந்த திசாபுத்தி காலங்கள் வரும் அப்படின்னு தான் அவங்க கேட்கணும். இல்லையா கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பரிகாரம். நீங்கள் எத்தனை பரிகாரம் போனாலும் கடன் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா
இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா சொல்கிறது இல்லை. ஒரு கிரெடிட் கார்டுலேயே வந்து எவ்வளோ வந்து 45 நாள் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறோம், எவ்வளோ இது பண்ணுறோம். அப்போ அதை வந்து நம்ம குறைக்கணும்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. மேற்கொண்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கடன் தானாக அடைய போகுது. ஆனால் ஹவுசிங் லோனை நம்ம முடிக்க முடியாது. கார் லோனு முடிக்கலாம். 4ஆம் இடம் தொடர்புலையோ 6ஆம் இடம் தொடர்புலையோ புதன் குரு இணைவுலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காகவும் வண்டி வாகனத்துக்காகவும் கண்டிப்பாக லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோனை நீங்கள் எப்படி அடைக்க முடியும்? அப்போ அடையிறதுக்கு நம்ம வருமானத்துக்கு உண்டான வழிகளை தான் தேடணும் வழிய கடன் அடைக்கிற வழியை ஜோதிடரை வந்து கண்டிப்பாக கேட்காதீங்க அப்படின்னு தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த கடன்கள் வந்து எந்த அளவுக்கு எப்போ முடியும் அப்படிங்கிறது எங்களை விட உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 36 வருஷம் போட்டிருக்கீங்களா இல்லை 12 வருஷம் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு தான் தெரியணும் எப்போ கடன் அடையும் அப்படிங்கிறது. அப்போ வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிகளை தான் நீங்கள் பார்க்கலாமோ வெளிய ஜோதிடத்தை வந்து எப்போ கடன் அடையும் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள். நம்ம சொல்லுவோம், சார் நீங்கள் வாங்கி இல்லைங்க கடன் அடையிறதுக்கு பரிகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, முதல்ல எனக்கு பரிகாரத்தை சொல்லுங்கள். நாம் என்ன சொன்னாலும் இல்லைங்க பரிகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள், எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு கடன் அடையும். சரி அப்படின்னு நாங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்படி இருந்து கடன் இருக்கும் திரும்பி வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த பரிகாரம் நம்ம போனோம்னாலும் வழிபாடு செஞ்சாலும் அதுக்குரிய மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது தான் நம்மளோட வழிபாடுகளும் பரிகாரங்களும் வழிய கடன் அடைகிறதுக்கு நம்ம வந்து உழைக்கணும். நம்ம உழைத்து வருமானத்தை ஈட்டினா தான் நம்மளுடைய கடன் அடையும். அப்போ புதன் அங்கே ஆட்சி உச்சமோ அல்லது மூலத்திரியோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு புதன் திசையில் கடன் அதிகமாகும். அப்போ அந்த திசா புத்திகளில் அவங்க வந்து கடனை ஏற்படுத்தக்கூடிய ஆடம்பரத்தை நீங்கள் குறைச்சிக்க வேணும். கார் லோன் வாங்காமல் ஒரு லோன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லோன் வாங்குங்க. எல்லாத்தையும் 3 கிரெடிட் கார்டில் 5 கிரெடிட் கார்டில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் கிரெடிட் கார்டில் பணம் செலுத்தினதுக்கப்புறமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். இதை தான் நம்ம சொல்ல முடிய வழிய பணம் வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமாக பணம் வந்ததுன்னா மட்டும்தான் இந்த கடன்களை எல்லாம் நீங்கள் அடைக்க முடியும். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய திசாபுத்திகளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பேங்க்கில் எப்போவுமே பணம் சுழற்சி இருக்கும். அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திசாபுத்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பண சுழற்சி இருக்கும். அடுத்து வரும்போது அந்த பண சுழற்சியை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக குரு உச்சமாக இருக்கிற ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம சேவிங் எப்படி எடுக்கணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டா நம்ம எடுக்க முடியாமல் போயிடும். அல்லது நம்ம குழந்தைகிட்ட அந்த பணத்தை கொடுத்து வச்சுட்டோம். குருங்கிறது குழந்தைகள் தானே. அப்போ நம்ம குழந்தைகள் வந்து மெச்சூர்டு வர வரைக்கும் அவங்களுடைய பேரில் நம்ம அவங்க பேரில் டிபாசிட் போட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பணம் நம்மளுக்கு கையில் இருக்கும். எப்போவுமே பண சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேவிங்ஸ் கரையாது. சரிங்களா? அப்போ குரு பகவான்கிறது நம்ம குழந்தைகள் பேரில் போட்டு வைங்க. நம்மளுக்கு ஒரு பணம் கிடைச்சது, ஒரு பெரும்பணம் வரும், கண்டிப்பாக குரு திசையில் வரும். ஒரு பெரும்பணம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஏதோ ஒரு திசைகள் எந்த திசா புத்திகளாக இருந்தாலும் குரு திசையிலையோ குரு புத்திகளிலையோ கண்டிப்பாக ஒரு பெரும்பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைத்த மாத்திரத்தில் கரைஞ்சு போகும். அப்போ கிடைச்சது நீங்களே என்ன கரையிறது மாதிரி நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் குழந்தைங்க பேரில் போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே போல் புதன் பாதகாதிபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற நிலைமை ஏற்படும். அப்போ உங்களுக்கு திசாபுத்திகள் எது சப்போர்ட் பண்ணுது, உங்களுடைய யோகி நட்சத்திரம் எது, அது வந்து உங்களுக்கு தாராபலன்கள் அமையக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ஏடிஎம் கார்டை கொடுத்து வைங்க. இதுவும் பாதகாதிபதியை நம்ம வளர்க்குற மாதிரி தான். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது அங்கே பாதகாதிபதியாக வருது புதன் பகவான் அப்படிங்கிறது. அப்போ அவர் வாழ்க்கை துணை ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்கிட்டையும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கிட்டையும் இருக்கும். ஆனால் 7ஆம் இடம் பாதகாதிபதி கூட்டு தொழில் கூட்டு பார்ட்னர் மட்டும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமையை அந்த பாதகத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால் 7ஆம் இடம் பாதகாதிபதி புதனாக வரும்போது கண்டிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் வாழ்க்கை துணை வழியே நீங்கள் வந்து அந்த ஏடிஎம் கார்டையோ அல்லது அந்த செக் புக்கையோ நீங்கள் அங்கே கொடுத்து வைக்கலாம். அவர் மூலயமாக உங்களுக்கு அந்த பாதகம் அங்கு சென்று விடும். சரிங்களா? இது வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாரும்
எல்லா விதமான கருத்துக்களையும் மிக அருமையாக எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருந்துச்சு. நல்லா அழகாக பொறுமையாக இருந்து எல்லா எல்லாருமே பேசுனாங்க. நல்ல ஒரு பேச்சாளர்களாக இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திருப்பூர் சகோதரிகள் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். நானும் ஈஸ்வரி ராஜ் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருப்பூர் சகோதரிகள்ங்கிற கருத்தரங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 4வது கருத்தரங்கம். இன்றைக்கு சிறப்பாக வெற்றிகரமாக செயல்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய சகோதரிகள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். சரிங்களா? ஏன்னா எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுடைய சகோதரர் அதாவது எங்களுடைய குழுவில் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்களாம் இல்லாமையும் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அடுத்தடுத்த கருத்தரங்கம் இன்னும் வெற்றியடைய எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பாரம்பரியம், திருமண பொருத்தம், பிரசன்ன முறைகள், எண்கணிதம் எல்லாமே பார்ப்போம். அதே சமயம் இந்த பேங்க் சம்மந்தமான என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களை கால் பண்ணுங்கள். அதே போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நம்ம மாற்ற முடியாது. அந்த அக்கௌண்ட் நம்பரும் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரில் உங்களுக்கு கடன் இருக்கும் இல்லாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லலாம். நியூமராலஜியும் பார்க்கப்படும். மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு எண்கணித முறைப்படியும் ஜாதக பலன்கள் நம்ம சொல்லுவோம். என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 9751849308. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். மிக அழகாக சகோதரி, அதாவது உங்கள் ஜாதகப்படி பண சுழற்சியை ஏற்படுத்தும் வங்கி கணக்குகள் முதல் கொண்டு எப்படி அந்த கடன்லேருந்து கடனை அடைப்பதற்கு இல்லை, அதுக்கு உண்டான வழிமுறைகள் இதெல்லாமே மிக சிறப்பாக சொன்னாங்க. அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களுடைய 2ஆம் அதிபதி யார், அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அதற்கு உண்டான கோயில் நட்சத்திரம் 27 நட்சத்திரக்கும் 27 நட்சத்திர கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண வரவு நல்லா தங்கு தடை இல்லாமல் உங்கள் நேர் வழியில் உங்கள் பண வரவு வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஏதாவது காலையிலேருந்து சிறப்பு நம்ம பொறுமையாக இருந்து நம்மளுடைய பேச்சுக்கெல்லாம் அழகாக வீடியோ ஷூட் பண்ண நமது பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செஞ்சுக்கலாம்.